வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன் ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு முக்கியமாக ஒரு செய்தியை பார்க்க போகிறோம். அதாவது நேற்றைய தினம் திமுக தன்னுடைய தோல்விக்கான காரணத்தை கண்டுபிடிப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக 36 பேர் அடங்கிய ஒரு குழு அமைத்திருந்தது. அவங்க எல்லாம் தமிழ்நாடு முழுக்க போய் ஆன்லைன்லேயும் பல்வேறு கேள்விகளை கேட்டு அதுக்கான பதில்களை பெற்று அதோட முடிவு அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக அவர்கள் சொன்னதில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. என்ன விஷயம்னு சொன்னால், மாநில அளவில் மாவட்டங்கள் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்களை விரிவாக்கப்பட வேண்டும் என்றும், அதே மாதிரி மாவட்ட செயலாளர்கள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்றும், டீசென்ட்ரலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் முக்கியமான காரணமாக சொல்லியிருக்கு. இதை தவிர மற்ற அவங்க சொல்லியிருக்கிற காரணம் எல்லாமே செகண்டரி காரணங்கள் தான். ஆனால் உண்மையான காரணங்களை இவர்கள் புறம் தள்ளிவிட்டு அதை போய் கண்டே பிடிக்கலை அல்லது தொடலை அல்லது தொட விருப்பம் இல்லை அப்படிங்கிறதா நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நம்ம பார்வையில் என்ன ஒரு முக்கியமான விஷயம், சிவில் சமூகத்துடைய பார்வையில் நாங்கள் என்ன வைக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக நாம் பார்ப்பது இன்றைக்கு உலகில் உள்ள பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கிற ஜென்சி தலைமுறையினுடைய எழுச்சி தான் இது அப்படிங்கிறத இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருப்பதற்கு முக்கியமான காரணமாக பார்க்குறோம். அப்போ இந்த ஜென்சி எழுச்சினா என்ன? இன்றைக்கு பல்வேறு உலக நாடுகளில் சமூக பொருளாதார அரசியல் நிலைமைகளை முன்வைச்சு வேலையில்லா திண்டாட்டம் மற்றும் ஊழல் இதில் முன்வைச்சு அவர்கள் இளைஞர்கள் முன்னுக்கு வராங்க. அந்த தலைமுறையெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முந்தைய தலைமுறைகளை விட சமூக ஊடகங்கள் மூலம்தான் இவர்கள் வேகமாக தங்களை ஒருங்கிணைத்துக் கொள்கிறார்கள். ஃபேஸ்புக் மூலமாக, இன்ஸ்டாகிராம் மூலமாக மற்றும் பல்வேறு ஆப்புகள் மூலமாக, இது மூலமாக தான் இவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள், யூடியூப் மூலமாக. எனவே இதுதான் இவர்களுக்கு, இந்த சமூக ஊடகங்கள் தான் இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தியாக இருந்தது. இதுதான் அரேபிய பிங்க் ரெவல்யூஷன்லேயும் இருந்தது. அதே மாதிரி அமெரிக்காவிலையும் நடந்தக்கூடிய அந்த எழுச்சியிலையும், அந்த ஏழை மக்களுடைய எழுச்சியிலையும் இருந்ததுங்கிறத நம்ம வால் ஸ்ட்ரீட்டு ஒரு எழுச்சி நடந்தது சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே நம்ம பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு இலங்கையில் நடந்தது, நேபாளத்தில் நடந்தது, இன்றைக்கு வட இந்தியாவில் நடந்திருக்கு. அப்போ இவர்கள் இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுகிறதாக இருந்தால் அதான் நம்ம பேச போகிறோம். முதன்முறையாக இவர்கள் எல்லோரும் வாக்களித்தவர்கள், முதன்முறையாக வாக்களித்தவர்கள். பழைய வகை அரசியல் மீதான ஒரு சோர்வு இவர்களுக்கு தட்டிவிட்டது. என்னையா ஒரே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ணா திமுக திமுகங்கிற மாதிரி ஒரே மாதிரி கரவேட்டி கட்டிகிட்டு இருக்கிறாங்க, ஒரே மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழைய வகையான எல்லா அரசியல் என்ன நீங்கள் வச்சுக்கிடுங்க, அது எல்லாத்துலேயும் இவர்களுக்கு ஒரு சோர்வு தட்டிவிட்டது. மாற்றத்திற்கான விருப்பம், இது தவிர ஒரு புதுசாக நமக்கு ஏதாவது வேணும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவர்களுக்கு. என்னதான் நீங்கள் நல்ல செஞ்சுருந்தா கூட, தினசரி நல்ல சட்டை போட்டால் கூட வேற ஒரு சாதாரண ஒரு கதர் சட்டை வேணும் அப்படின்னு சொல்கிறது போல் இது ஒரு மாற்றத்திற்கான விருப்பம். அப்புறம் இன்னொன்று முக்கியமானது, அதாவது இன்றைக்கு நிலவக்கூடிய அரசியல் இந்த அமைப்பிற்கு எதிரான மனோநிலை, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மனோநிலை இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் இருக்குது. இந்த ஜென்சினா நம்ம எதை சொல்கிறோம், 18 வயசுலேருந்து 30 வயதுக்குள்ள உள்ளவங்களை தான், அதாவது 95க்கு பின்னால் பிறந்தவர்களை தான் நாம் ஜென்சின்னு குறிப்பிடுறோம். அப்போ இந்த மாற்றத்திற்கான விருப்பம் என்று சொல்லும் பொழுது அனைவருக்கும் தெரிந்த முகமாக இருப்பது, இன்றைக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகம் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜயனுடைய முகம். விஜய் ஒரு நடிகருங்கிற அடிப்படையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச முகமாக இருக்கிறது. எனவே அது மாற்றத்திற்கான ஒரு முகமாக இருக்கிறது. எனவே இப்படி சொல்றதுனாலேயே விஜயுடைய ரசிகர்கள் தான் அவ்வளவு பேரும் வாக்களித்திருக்கிறார்கள் இவர்களுக்கு என்று நாம் இதை அப்படி புறந்தள்ளி ஈஸியாக தள்ளிட்டு போயிட முடியாது. மாற்றம் என்பது டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கே என்கின்ற மாற்றத்தை என்பதை தாண்டிய ஒரு மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். முதலாக வாக்களித்தவர்கள்னு சொல்லும் பொழுது அவங்க குடும்பத்தில்
இதுவரைக்கும் நான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாரும் திமுகவுக்கு தான். இப்போ நாங்கள் எங்கள் குடும்பம் முழுக்க திமுகவுக்கு போட்ட குடும்பம். நானும் திமுகவுக்கு தான் போடுவேன். நாங்கள் அந்த காலத்துலேருந்து எம்ஜிஆருக்கு தான் போட்டோம். இப்போவும் எம்ஜிஆருக்கு தான் போடுவோம். அதெல்லாம் இவர்கள் உடைத்து விட்டார்கள். நீங்கள் வச்சுக்கிடு, உங்களுக்கு வச்சுக்கிடுங்க அப்படின்னு இந்த தலைமுறையை மீறி விட்டார்கள். இன்னும் கூடுதலாக சொல்ல போனால், இன்னும் அதில் இந்த ஜென்சியை விட குறைஞ்ச வயது உள்ளவர்கள், இன்றைக்கு அதில் வயது குறைஞ்சவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை நிர்பந்தக்கூடிய அளவிற்கு அவங்க வந்து மாறி இருக்காங்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டிச் செல்லும் முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இங்கிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஹாய், ஹலோ, வணக்கம், உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை தெரிவிக்கலாம். சமூக ஊடகங்கள் மூலமாக அரசியலை பார்க்குறாங்க, அரசியல் கருத்துக்களை பெறுறாங்க. தீய சக்தி, குடும்ப வாரிசு என்ற கருத்துக்கள் எல்லாம் அவர்கள்ட்ட இந்த சமூக ஊடகங்கள்ல மூலமாக போய் எளிதாக போய் சேர்கிறது. இப்போ இந்த ஜென்சி எழுச்சி, ரெவல்யூஷன் சொல்ல முடியாது, ஜென்சி எழுச்சிங்கும் போது ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்குறோம். ஒன்று வந்து சமூக ஊடகங்கள் மூலமாக, இன்னொன்று ஒரு புதிதாக ஒரு மாற்றத்தை, ஒரு வேலையில்லா திண்டாட்டத்தை, ஒரு இன்றைக்கு நமக்கு வந்து ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழல் இருக்கே, அப்போ இதுக்கு ஒரு எதிர்ப்பு வேணுமே அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இருக்கும்போது என்ன மாற்றம் அப்படிங்கும்போது பார்க்குற இடத்துல ஆகும்போது ஒரு முகம் அவர்களுக்கு தெரிஞ்ச முகமாக இருக்கிறது. அந்த முகம் இந்த மாற்றத்திற்கு பொருந்துகிறது. அரசாங்க அலுவலகங்களில் பார்த்தா ஊழல், இப்படியான அவர்கள் சந்தித்திருக்கின்ற எதிர்மறையான விஷயங்கள் தான். படித்தவன் MA MSc படித்தவனுக்கு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறது. வடக்கை இது எப்படி வருது? இப்போ திடீர்னு சொல்லிட்டு வந்து அது காக்ரோச் ஜனதா பார்ட்டியாக எள்ளி நகையாடுனாங்க. அந்த உச்சநீதிமன்றம் என்ன செஞ்சுது? நீ வந்து எதற்கும் லாயக்கில்லாதவன், நீ வந்து உன்னால் எதுவும் முடியாது, பாரசிட் ஒட்டுண்ணிகள், நீ அதாவது கழிப்பறையில் இருக்கக்கூடிய கரப்பாம்பூச்சின்னு சொல்லிட்டு அங்கே வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி சொன்னார். தங்களை இந்த இளைய சமுதாயம் தங்களை இகழ்ந்து விட்டதை அது ஒரு ஈகோவாக எடுத்துக்கிட்டு எந்திரிச்சதுங்கிறத வடக்க பார்க்குறோம். அப்போ இன்றைக்கு இதே போல இங்கே என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டிங்கன்னா, தற்குறிகள்னு நாம் எல்லாருமே நம்ம அவர்களை அசிங்கப்படுத்திட்டோம். அந்த இளைஞர்களை, அவர்களுடைய மொழி நமக்கு புரியவில்லை, நம்முடைய மொழி அவர்களுக்கு புரியவில்லை. நாம் என்னெல்லாமோ உயர்ந்த அரசியல் பேசணும். இதுவரைக்கும் உயர்ந்த அரசியல் என்று நாம் நினைத்து கொண்டிருந்ததையெல்லாம் நாம் பேசினோம். அவர்களுக்கு தேவையான அந்த அரசியல் என்பது வேறு விதமான அரசியல் இருந்தது. இந்த கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா, படித்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நம்ம பேசுகிற மொழி தெரியாது. அப்போ கம்ப்யூட்டருக்கு வந்து என்ன தெரியும்னு கேட்டிங்கன்னா, ப்ளஸ் மைனஸ் கரண்ட்டு மட்டும்தான் தெரியும். அப்போது அதுக்கு நாம் பேசுகிறத கம்ப்யூட்டரில் கொண்டு போய் சொல்கிறதுக்கு அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதுதான் நாங்கள் மாற்றி கொண்டு போய் கொடுக்குது. அதுபோல் அது கம்ப்யூட்டர் மாதிரி இருக்கிறாங்க இந்த ஜென்சி. நாம் வந்து எல்லாம் வந்து இங்கே பேசக்கூடிய மொழியில இருக்கும், இடையில ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் இல்லாமல் போயிட்டு. எனவே அவர்கள் பேசுவது நமக்கு புரியவில்லை, நாம் பேசுவது அவர்களுக்கு புரியவில்லை. எனவே இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு எடுத்திருக்கிறார்கள், இவர்களுடைய ஆதங்கம் இப்படி இருக்கிறது என்பது எவராலையுமே புரிந்து கொள்ள முடியாத நிலை. நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மயிலாப்பூரில் போய் வந்து பாஜகவுக்கு எதிராக இன்றைக்கு விவசாய இயக்கம் சார்பாக, குடியுரிமை இயக்கம் சார்பாக வாக்குகள் கேட்டோம். ஆனால் எங்கேயுமே இப்படிப்பட்ட ஒரு கருத்தோட்டம் கூட இந்த ஜென்சி எழுச்சி நமக்கு கண்ணுக்கு படுற வரைக்கும் தெரியவில்லை. தற்குறி என்று அவர்களை நாம் மிகவும் ஒரு என்ன சொல்றது புறந்தள்ளி விட்டோம். இதையும் தாண்டி கூடுதலாக முடியாத வயதிலும் உள்ள தலைவர்கள், திமுகவில் பிரபலங்களாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு அகங்கார மொழியில, அகங்கார தொழில, ஆதிக்க ஒரு சாதியினுடைய திமிரில் மற்றவர்களை பண்ணையார்த்தனத்தோடு பேசக்கூடிய ஒரு மொழிகள் இன்றைக்கு பல்வேறு இடங்களில் நாமளே பார்த்துருக்கோம். நம்மளையே சங்கடப்படுத்துது. சரி, அதை நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டோம். ஆனால் இந்த சந்ததி அவர்களை கேட்பதற்கு தயாராக இல்லை. அதுபோல் இன்றைக்கு போராடி கொண்டிருந்த தூய்மை பணியாளர்களை, மாற்றுத்திறனாளிகளை, ஆசிரியர்களை, செவிலியர்களை இவர்கள் இந்த
கடந்த அரசு திமுக அரசு நடத்திய விதம் இருக்க மிக மிக மோசமான வகையில் இருந்தது. அதுபோல பரந்தூர் விமான நிலையம் அதை கையகப்படுத்துவது, நிலத்தை கையகப்படுத்துவது போன்ற பிரச்சனைகள்லாம் கூடுதலாக இந்த ஜென்சி எழுச்சியும் தாண்டி கூடுதலாக திமுகவிலிருந்து வாக்குகளை சிதறடிப்பதற்கான காரணமாக இருந்தது. சில பெரியாரிஸ்டுகள் கூட ஊடகங்களில் விவாதம் பண்றாங்க, இந்த தலைவர்கள் தானே இத்தனை காலம் திமுகவுக்கு நின்னாங்க, வாக்களிச்சாங்கன்னு. இத்தனை காலம் உள்ள நிலைமை வேறு. அப்பொழுது இந்த இளைஞர்கள் மத்தியிலே இந்த எழுச்சி இல்லை, ஒரு மாற்று இல்லை. இந்த மாற்று வந்தவுடன் அவன் வெளியே பறப்பதற்கு தயாராகிவிட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு கருத்து கூறப்படுகிறது, இந்த இளைஞர்கள் எல்லாம் அரசியல் அற்றவர்கள் என்று, ஆபொலிட்டிக்கல்னு சொல்றாங்க. நாம் எதை அரசியல் என்று நினைக்கிறோமோ அது அவர்களுக்கு அரசியல் அல்ல. அவர்கள் எதை அரசியல் என்று நினைக்கிறார்களோ அது நமக்கு அரசியல் இல்லை. அவர்களுக்கு தீய சக்தி அப்படின்னு சொல்றது அரசியல். குடும்ப வாரிசு, இங்க பெரிய மந்திரிகள் மட்டும் இல்ல, மாவட்ட செயலாளர்கள் வரைக்கும், அங்க உள்ள மந்திரிகள் வரைக்கும் பார்க்கலாம், அவன் பையன்தான் இன்னைக்கு வர முடியும். இதெல்லா இடங்கள்லயும் இந்த குடும்ப வாரிசுங்கிறத அவன் தீய சக்தியா பார்க்கிறான். அப்போ இது பொலிட்டிக்கல் இல்லை, இது ஒரு பாலிடிக்ஸோட வந்து கொண்டு இருக்கிறது. அந்த பாலிடிக்ஸ் நமக்கு புரியவில்லை, நமக்கு வேறு விதமான பாலிடிக்ஸ் தான் புரிந்திருக்கிறது. இது உண்மையிலேயே ஒரு அரசியல் எழுச்சி தான். இதனுடைய உள்ளடக்கம் நிலவும் அரசியலமைப்புக்கு, இந்த சிஸ்டத்துக்கு எதிரானது. இதை சமூக ஊடகங்கள் மூலமாக இவை இணைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே தான் சமூக ஊடகங்கள்னு சொல்லும்போது ஃபோன், முக்கியமாக செல்போன். அதனால தான் இன்றைக்கு ஊரக பகுதிகளில், தெற்க உள்ள கிராமங்கள்ல எல்லாம் இன்றைக்கு இந்த ஜென்சி அதிகமாக வெற்றி பெற முடியவில்லை, இளைஞர்கள் தாவேகா வெற்றி பெற முடியவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு இந்த முக்கியமாக நான் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லி இதை முடிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த திமுகவில் உள்ள ஒரு தலைவர், பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அனிதா ராதாகிருஷ்ணன், எந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னு சொன்னால், மந்திரியா வந்திருக்கக்கூடிய ஒரு ரமேஷை அறநிலையத்துறை அமைச்சராக போட்டிருக்காரு. அவர் என்ன செஞ்சிருக்காரு, திருச்செந்தூருக்கு போயிருக்கும் பொழுது அங்கே சில ஊழல்கள் நடந்திருக்கு, அவர்கிட்டே காசு கேட்டிருக்காங்க, அவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, விளக்கம் கேட்டிருக்காங்கிறது. இப்படி ஒரு இப்போ இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் என்ன போடுறாரு, ரமேஷ் ஐயங்கார் திரு சுதந்திர அர்ச்சகர்களை அவமதித்துள்ளார் என்று அவர் பேசியுள்ளது இன்றைக்கு ஊடகங்கள்ல எல்லா இடங்கள்லையும் வந்திருக்குங்கும் பொழுது இது பின்னால நடந்ததுதான். அப்போ இந்த சாதிய மென்டாலிட்டி, இவர் தாங்க திராவிட கருத்துக்களை உள்வாங்கி இருந்தவர், இத்தனை காலம் இருந்தவருங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது போன்றவர்களினுடைய அந்த சாதிய மனப்பான்மை முக்கியமான காரணம் ஜென்சியினுடைய எழுச்சி என்பது மிக மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த தருணத்தில் நான் சொல்றேன். எனவே 50 லட்சம் வாக்காளர்களை திமுகவிலிருந்து, அண்ணா திமுகவிலிருந்து 50 லட்சம் வாக்காளர்களை கிட்டத்தட்ட எடுத்துட்டாங்க. பாஜகவை சுத்தமாக காலி பண்ணிட்டாங்க. இவர்கள் எவரையும் விட்டு வைக்கவில்லை. இவர்கள் நிற்பார்களா நமக்கு தெரியாது. ஆனால் இன்று இன்னொரு பாசிட்டிவான விஷயம், இன்று ஜென்சி இளைஞர்கள் அனைவரும் ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் முதற்கொண்டு அரசியலில் என்ன நடக்கிறது என்பதை கூர்மையாக கவனிக்க ஆரம்பித்து விட்டான் என்பதை நாம் உணர வேண்டும். எனவே அடுத்து வரக்கூடிய காலம் மரபு ரீதியான எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு அவ்வளவு சாதாரணமான எளிமையான காலமாக இருக்காது என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.